நம்பர் 4 பொசிஷன் வந்து ஃபில் பண்ணியாகணும். அதுக்கு யாரு ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒரு ஸ்பின்னிங் போடுற மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்ல பார்க்கும்போது 2 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. சாலிடா ப்ரூவ் பண்ண ஒரு 2 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இந்தியன் பிட்ச்ல ஆடி இருக்காங்க. ஒருத்தர் வந்து பெருசா ஆடினது இல்ல. ஒருத்தர் வந்து இந்தியன் பிட்ச்ல டீசெண்டா ஆடுற ஒரு பிளேயர் தான். சோ எஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரச்சின் ரவீந்திரா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். பஞ்சாப் போறதுக்கான எல்லா ப்ராஸ்பெக்டும் இருக்கு. இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் தான் விளையாட முடியும். சோ மிடில் ஆர்டர்ல ஆட வச்சு அவங்க ஸ்பின்னிங் ஆப்ஷனாவும் யூஸ் பண்ணுவாங்க. ரவீந்திரா ட்ரேட் போக கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். பட் ஆனா இப்போ ஆப்ஷனுக்கே வராரு அப்படின்ற பட்சத்துல எப்படியா வந்து எடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. சோ ரவீந்திரா வந்து மிடில் ஆர்டரும் ஆட வைக்கலாம். இப்போ ஓப்பனர்ஸ் யாரா ஃபெயில் ஆனா அவர் ரீப்ளேஸ்மெண்டா ஆட வைக்கிறதுக்கு அப்படி ஷஃபிள் பண்ணி கூட ஆட வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஆஸ்பெக்டா இருக்கும். இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி பஞ்சாப்ல இருந்தவர் தான். இவர் வந்து இவர் கரியர்லயே ஐபிஎல்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணதில்ல. இவர் பெர்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாப் தான். ஏன்னா அங்க நிறைய வருஷங்கள் வந்து அவர் கடந்திருக்காரு. ஆனா பஞ்சாப் போன வருஷம் அவர் கடந்து வந்துட்டாலுமே இந்த வருஷம் அவர் ஆப்ஷன் வராருன்ற காரணத்தினால அவர் கண்டிப்பா போவாங்க. இப்ப பேட்டிங் லைனப் நம்ம பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஒரு 10 பேட்ஸ்மேன் இருக்க டீம்ல நீங்க ஒருத்தனை நம்ப மாட்டல எல்லா மேட்சுமே நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ வந்து ஒரு 5-6 மேட்ச் அடிக்கப்பா. ஒரு மேட்ச் மட்டும் எனக்கு அடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு பிளேயர் நம்பலாம். அந்த மாதிரிதான் மேக்ஸ்ல நம்பி விளையாட வச்சாங்க. இங்கிலீஷ் எல்லாம் அப்பதான் வந்து ட்ரை பண்ணாங்க. ஓகே நல்ல சாய்ஸ் தான். இங்கிலீஷ் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இங்கிலீஷ் வந்து ஏன் போனாரு அப்படின்றது நான் சொல்றேன். இந்த பிளேயர் சோ எதுக்கு போவாங்க திரும்பவும் அப்படின்னா இவருக்கு ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனும் இருக்கு. அதுதான் மெயினா இவங்க பார்ப்பாங்க. லெக் ஸ்பின்னும் போடுவாரு, ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. லியாம் லிவிங்ஸ்டனுக்கு தான் இவங்க திரும்ப போறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். தாராளமா அந்த பவுலிங் ஆஸ்பெக்ட் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் பேட்டிங் ஒரு மேட்ச் பட்டுச்சுன்னா அவருக்கு வந்து அவ்வளவுதான். நல்லா அந்த டே வந்து சூப்பரா போகும். நம்ம பார்த்திருப்போம் பேட்டிங் பிச்சர்ஸ் எல்லாம் இவர் சூப்பரா யூஸ் பண்ணலான்ற பட்சத்துல லியாம் லிவிங்ஸ்டன் இஸ் a குட் சாய்ஸ் ஃபார் த ரோல் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் எஸ்பெஷலா நான் சொல்றேன். வேற எந்த டீமோட பஞ்சாப் கிங்ஸ் வந்து சூட்டபிளா இருப்பார். ஆமா, எஸ்பெஷலி வந்து அந்த அப்ரோச் லைக் வந்து இப்ப ரிக்கி பாண்டிங்கோட அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டாலட் நீ இறங்கி அடி மாமா இறங்கி அடி கபிலா ஓடத்தை ஆடுன்னு சொல்ற மாதிரி ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா லிவிங்ஸ்டன் செட் ஆவாருங்க. இங்க வந்து ஸ்டாயினிஸே வந்து நம்பர் 7ல போயிட்டு நீ ஃபினிஷர் ஆடுன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்ப லிவிங்ஸ்டன்ல நம்பர் 4ல வந்து நீ இந்த நின்னெல்லாம் ஆடாத தம்பி நீ போப்பா இறங்க 2 6 அடிச்சுட்டு அப்பான்னு சொல்லி அந்த அப்ரோச் லிவிங்ஸ்டனுக்கும் செட் ஆகும். பஞ்சாபுக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் தேவைன்றப்போ லிவிங்ஸ்டன் சொல்லணும்னு நினைச்சோம். அண்ட் ரவீந்திராக்கு ஒரு ஆடட் ஃபேக்ட், எம்எல்சில வந்து ரிக்கி பாண்டிங் ரவீந்திராவை சூப்பரா யூஸ் பண்ணாரு. அவரோட இந்த வாஷிங்டன் ஃப்ரீடம் டீம்ல அவர் வந்து ப்ராப்பரான ஆல்ரவுண்டர் பேட்டிங்கும் பவுலிங் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணாரு. அந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து ஐ திங்க் ரிக்கி பாண்டிங் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வந்து ரச்சின் ரவீந்திரா பேர் சொல்றோம்.